ஸோ இந்த நாள்ல கூட we are just going to look. தேவன் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிறது அபண்டன்ட் லைஃபை தான் கர்த்தர் நமக்கு உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். ஏமேன். கர்த்தர் உங்களுக்கு யோவான் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கொன்று வேறொன்றுக்கு வர, நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணமா கொடுக்க வந்தேன் என்று கர்த்தர் சொல்ல. இங்கிலீஷ்ல சொல்ல, ஐ கம் டு கிவ் லைஃப் இன் அபண்டன்ஸ். அதிகமாக தேவன் என்ன பண்றாராம்? எதுக்கு இயேசு வந்தாராம்? நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் உச்சத்தின் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க தான் இயேசு வந்திருக்கிறார். ஆமென். யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் ஃபார் an abundant life. நீங்களும் நான் எதுக்கு இருக்கிறவங்க? ஒரு abundant life நாம பெற்று வாழணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. நம்ம உடனே abundant lifeனா பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைனா நிறைய பணம், நிறைய பேங்க் பேலன்ஸ், நிறைய சொத்து, நிறைய வீடு, இப்படி நினைப்போம். ஹல்லேலூயா. அதல்ல. இஸ்ரவேல் மக்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 40 வருடங்கள் அவங்க வனாந்திரத்துல இருக்கும்போது அவர் வேதம் சொல்லுகிற ஒரு நாள் ஒரு நன்மையும் குறைவுபடலையாம். ஆமென். God fed them. ஒவ்வொரு நாளும் தேவ தூதருடைய ஆகாரத்தை ஆகாரத்தினால் அவர்களை போஷித்தாராம். ஆமென். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கால்கள் வீங்கவில்லையா, அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகவில்லையா, அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தொடர்ச்சியாக அந்த 40 ஆண்டுகளும் ஒரு நாளும் மிஸ் ஆகலையா. அவங்க தாகத்துக்கு கண்மலை பிளந்து தேவன் தண்ணீரை கொடுத்தாராம். அவங்க மாறாவை மதுரமாக்கி கொடுத்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க கால்கள் வீங்காம கர்த்தர், அவங்க வஸ்திரங்கள் பழமையாய் போகாமல் கர்த்தர் என்ன பண்றாரா? புதுப்பித்தது போலவே இருந்தது போல இருந்ததாம். ஆமென். அதுதாங்க அபண்டன்ஸ் லைஃப். இட்ஸ் நாட் ஹேவிங் எல்லாமே அதிகபட்சமா இருக்கிறதுல. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில விழித்து படுக்கும் போது ஒரு ஸ்தோத்திரத்தோட கர்த்தருடைய கிருபைகளை நினைச்சு, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறாருங்கிற அந்த மன ரம்யம் தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகுதியாய் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். நமக்கு ஹல்லேலூயா இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா தான் அபண்டன்ட் லைஃப் கிடையாது. ஆமென். நமக்கு அபண்டன்ட் லைஃப் எப்ப தெரியுமா? கர்த்தர் நம்மோட இருக்கும்போது, கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கும்போது. தட் இஸ் கால்ட் அபண்டன்ட் லைஃப். ஆமென். தேவன் நம் பட்சத்துல இருக்கிறதா ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வனாந்திரத்துல சுத்தி சோர்ந்து போனாங்க. மோசே கூட மரித்து போகிறான். மோசையால கூட அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. ஹல்லேலூயா. இப்ப அடுத்து யோசுவாவுக்கு தான் தேவன் அந்த வழியை, அந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். யோசுவா தான் கொண்டு போகணும்ன்ற ஒரு தீர்மானம் ஏற்படுகிறது. ஆமென். அப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், என்ன பண்றாருங்க? நான் உன் கூட இருக்க போகிறேன்ப்பா. அவர் சொல்ற 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, என் தாசனாகிய மோசே மரித்து போனா, ஏன்னா எல்லாரும் அழுது கொண்டு துக்கத்தோட இருக்கிறாங்க. And God wanted to enter into the promised land of abundance. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று மோசே வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆமென். அதே தான் ஆண்டவருடைய பிளான்ல மாறல. இன்னும் அன்னைக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? இந்த 40 வருஷத்துக்கு அப்புறமும் இஸ்ரவேல் மக்களுக்கு வைத்தது என்னங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆமென். கானான் தேசம் தான். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசத்தை தான் அவர்கள் கொடுக்கணும்னு கர்த்தர் திட்டமிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போக விருப்பம் உள்ளவரா இருக்கிறப்ப மோசே மரிச்சு போனாரு. ஆமென். எல்லாம் ஒரு காலத்துல மோசையை பார்த்து பழகினவங்க. இப்போ யோசுவாவும் மோசையை பார்த்து மோசையுடைய கிட்ட இருந்து கேட்டு பழகினவன் மோசே மரித்த பிறகு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் அங்க பேசுகிறதை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா யோசுவாவோடு தேவன் பேசுகிறதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, ஆமென், ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, God spoke to Moses. மோசஸ் என்ன பண்ணாங்க? அங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு, யோசுவா இருக்கட்டும், ஆரோனுக்கு இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்ட என்ன பண்ணாருங்க?
God spoke through Moses. மோசையின் வழியாய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர் கொடுத்து இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆரோனை மரிச்சு போயாச்சு, எல்லாம் போய் இப்போ ஒரு புதிய சந்ததி யோசுவாவின் தலைமையில வருது. இப்போ யோசுவா கிட்ட மோசை கிட்ட பேசினது போல தேவன் டைரக்டா பேசுகிற இடத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமென். என்ன சொல்றாருங்க இங்க? என் தாசனாகிய மோசே மரிச்சு போனான். ஹல்லேலூயா. So don't sit. மோசே மரிச்சு போனாங்க. இட் இஸ் ஹிஸ், அவனுடைய காலம் முடிஞ்சிச்சு, அவனுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. Now it is you. உங்களுக்கு தான் என்ன பண்றேன், நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தான் ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தான் ஒரு அபண்டன்ஸ் வாழ்க்கைய, பரிபூர்ணமான வாழ்க்கையை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க கடந்து போனதா, இங்க உட்காருகிற வரைக்கும் இங்க உட்கார்ந்து நீங்க அழுது கொண்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்ல, எழுந்து போங்க, எழுந்து போங்க, கிராஸ் ஜார்டன். நான் என்ன பண்ண போகிறேங்க? ஹல்லேலூயா. யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசம். அவர் சொல்றார், நீங்க உங்களுக்கு நீங்க தெரிந்து கொள்ளுகிற தேசம் அல்ல, நான் கொடுக்கிற தேசம். அப்போ இந்த இரவுல நல்லா தெரிஞ்சுக்கங்க, God has something, ஒரு அபண்டன்ஸ் ஆன ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தேவன் என்ன பண்ற, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அது உங்க ஜெபத்தின் வழியா கூட நீங்க நினைச்சுக்கலாம். நோ, இது இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் போட்ட திட்டம் கிடையாது. ஆமென். இது இஸ்ரவேல் மக்களினால ஜெபத்தினால் உருவான ஒரு பிளான் கிடையாது. இட் வாஸ் தி பிளான் ஆஃப் காட். தேவன் திட்டமிட்டு, ஹல்லேலூயா, தேவன் தீர்மானித்து, தேவன் வடிவமைத்து, தேவன் ஏற்கனவே எதெல்லாம் கொடுக்கணும் இந்த மக்களுக்குன்னு அவர் திட்டமிட்டு தீர்மானித்து ரெடி பண்ணி வச்சதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் கொடுக்கிற போகிறேன். ஆமென். நான் கொடுக்க போகிறேன். இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இரவுல ஒரு காரியத்தை நல்லா நினைச்சுக்கங்க. God has in store for everyone. ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் there is an abundance life from God, abundance blessing from God. உங்களுக்காகவே பிரத்யேகமா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக பிரத்யேகமா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. You only for you. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த சத்தத்தை கேட்கறீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அதுல பவுல் இப்படி எழுதுவார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணும் இல்லை, காது கேட்கணும், மனுஷருடைய இருதயத்தில் தோன்றும் இல்லை, நமக்கு தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால வெளிப்படுத்தினார், ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார் என்று. அப்ப தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அங்க அவர்களுக்காக ஆயத்தம் வைத்தது. என்னாகமத்துல வாசிச்சீங்கன்னா 12 பேர் வேவுக்காரர் அனுப்புகிறார். அதுல யோசுவாவும் காலேபும் இருக்கிறாங்க. போயிட்டு வந்து 10 பேரு என்ன சொல்றாங்க, ஆமாங்க அது கானான் தேசம் தான், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஆனால் என்ன பண்றாங்க, அங்க ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக நாங்க வெட்டு கிளிகளை போல இருந்தோம், அவங்க என்ன எங்களை பட்சித்து போட்டுருவாங்கன்னு சொல்லுகிறாங்க. ஆமென். அப்படி சொல்லி தேவன் கொடுக்க நினைச்ச அந்த ஆசீர்வாதமான தேசத்தை அவர்கள் என்ன பண்ணாங்களா, ஒரு பட்சமாய் பேசி அதை ஒதுக்கினார்களாம். அதனால் தேவன் அவங்களுக்கு கொடுக்கல. Amen. What God prepared, ஒரு கிளிம்ஸ் தான் காட்டுறாரு. ஒரு 40 நாள் அவங்க சுத்திட்டு வராங்க. சுத்திட்டு வந்து பார்த்து ஆச்சரியப்படுகிற வண்ணமாக அவங்க என்ன பண்றாங்க, 2 பேரு ஒரு கொலை திராட்சை கொத்த எடுத்துட்டு வராங்க. Amen. ஹல்லேலூயா. மாதுளம்பழம் அவ்வளவு பெருசா இருக்கிறது, எல்லாமே விசேஷித்தமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இது கானானியர்கள் அங்க செய்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆசீர்வாதத்தை அங்க வைத்திருக்கிறேன், ஒரு அபண்டன்ஸ் லைஃப் உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்க சத்ருக்கள், நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்க சத்ருக்களையே அங்க என்ன பண்ண இருக்கிறேன், இதை ஆயத்தம் பண்ண வச்சிருக்கிறேன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்க இந்த இரவு நேரத்துல, if you are a true child of God, if you believe in God, கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை உங்களுக்கு அவர் தம்முடைய ஆதீனத்துல வைத்திருக்கிறதை, சித்தம் கொண்டு வைத்திருக்கிறது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இட்ஸ் நாட் பை your choice, it's not by your prayer, it's the will of God. It's the will of God. அப்போ தேவன் சொல்றார், இட்ஸ் டைம். காலம் கடந்து போய் கொண்டது. யோசுவாவே, இன்னும் எத்தனை என் தாசனாகிய மோசே மரிச்சு போனான், உண்மைதான். பட் இட்ஸ் டைம். நீங்க கிராஸ் ஓவர் பண்ணுங்க. மை டைம் ஹஸ் கம். நான் குறித்திருந்த காலம் வந்துருச்சு. 40 வருஷம் முடிய போகுது. இட்ஸ் டைம். கிராஸ் ஓவர். யோர்தானை கடந்து போங்க. அங்க நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசம், நான் இஸ்ரவேலருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. Go possess your abundance. நீங்க தான் போய் possess பண்ணணும். Hallelujah. எப்படிங்க? உங்களுக்கு சொல்லுகிறதை அப்படியே செய்வீங்கன்னா you'll possess it. அப்போஸ் யோவான் 2ஆம் அதிகாரத்துல திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. உடனே மரியாள் வந்து சொல்லுவாங்க, அப்பா ரசம் குறைவுபட்டுருச்சு. இயேசு சொல்லார், அப்பா இன்னும் என்னால வேலை வரலையே, அதுக்குள்ளவான்னு சொல்லும் போது மரியாள் சொல்லுவாங்க, வேலைக்காரர் பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்க. Just do as he says. அதை கேட்டு வேலைக்காரர்கள் இயேசு சொன்னபடி கற்சாடியில தண்ணீரை நிரப்பினாங்க. அந்த தண்ணீர் ஹல்லேலூயா நிரப்பின பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த தண்ணி எடுத்துட்டு போய் அந்த பந்தி விசாரிப்பக்காரன் கொடுங்க. பைபிள் சொல்லும், அதை எடுத்து கொண்டு போனவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த தண்ணீரா இருந்தது. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் குடிச்சது நல்ல ரசம்னு சொல்லும் போது, மகிமையான திராட்சை ரசம் அங்க உண்டானது. ஒரு அபெண்டன்ஸ். அந்த இடம் கல்யாண விருந்து சாலை முழுக்க எங்க என்னாச்சுங்க? ஒரு அபெண்டன்ஸ் ஆஃப் ஜாய், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். யோசித்து பாருங்க, அந்த வேலைக்காரன் இயேசு சொன்ன போது அந்த தண்ணீரை அவன் மொண்டு கொண்டு போகாம இருந்திருப்பானா, அந்த தண்ணீரா தான் இருந்திருக்கும். He had to take a step of faith. அவன் இயேசுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அவன் கொண்டு போகிறான். கொண்டு போகிற இடத்துல அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக, மகிமையின் திராட்சை ரசமாக மாறி இருந்தது. அதே போலதான் இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை வச்சிரு. God wants you to be a miracle. Miracle. Just நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, அவர் சொன்னபடி செய்யும் போது அற்புதம் தானா நடக்கும். அவர் சொன்னபடி நீங்களும் நானும் வாழும் போது மகிமையான காரியங்கள் நடக்கும். Hallelujah. Don't quit. இன்னைக்கு பல வழிகளை சத்ரு கொடுப்பான். ஆண்டவர் சொன்னார், இங்க யோசுவாவுக்கு சொல்றாரு, அப்பா எப்படி அந்த கானான் தேசம் எப்படி இருக்க போகுது, நான் கொடுக்கிறது எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுவாரு, நான் மோசேக்கு சொன்னது போல நீங்கள் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். நீங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். மோசேக்கு சொன்னபடி நான் மோசேக்கு சொல்லிட்டேன். அதை கேட்டிருந்தீங்கன்னா now go and do it. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, ஹல்லேலூயா, நான் மோசேக்கு I have already given you என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய அற்புதத்தின் மகிமையை, என்னுடைய அபண்டன்ஸை என் வார்த்தையில நான் ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிறேன். Just do according to the word. நிறைய பேர் திருவசனத்தை கேட்டு 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 பழகி போயிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வசனத்தின்படி செய்கிறவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிற யாக்கோபு 1:22 நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். When you do the word of God, your abundance will come and knock at the door. Hallelujah. Hallelujah. Don't look to your past. Your past is over. 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்ல, it's over. It's over. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்திருக்கிறது. Why still? உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினது அது உங்களுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. An abundance of blessing. God's abundance for you. God's abundance. Hallelujah. So அதை நம்பி கர்த்தர் உங்களுக்கு right now I know சிலருக்கு கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், you are just hindering it.
நீங்க விசுவாசித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி I'm going to do exactly what God has said to you to do. You will see a miracle. உங்கள் அற்புதத்தை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. May God bless you. God be with you.